வணக்கம் அன்பு சொந்தங்களே. இன்னும் ஒரு இப்போது 2.0 செய்திகளில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்று முக்கியமாக தேசிய அளவிலான செய்திகள் தான் நம்முடைய கவனத்தை ஈர்த்திருக்கின்றன. ரிலையன்ஸ் ஜியோவுடைய லான்ச் என்பது ஒரு தேசிய அளவில் பேசப்படக்கூடிய பொருளாக இருக்கிறது. 1 GB டேட்டா 50 ரூபாய்க்கு தருகிறார்கள். டேட்டா தான் இன்றைக்கு லைஃப். டேட்டா தான் இன்றைக்கு டேட்டா இல்லாமல் வாழ்க்கை இல்லை என்கிற ஒரு காலகட்டத்தில் டேட்டாவை மிக மலிவாக தரக்கூடிய ஒரு பெரிய டெலிகாம் ரெவல்யூஷனை முகேஷ் அம்பானி முன்னின்று நடத்துகிறார். இதன் மூலம் டிஜிட்டல் இந்தியா, ஒளிபெற்ற இந்தியா உருவாகிவிடும். அதனால் பிரதமர் நரேந்திர மோடியை இந்த டிஜிட்டல் இந்தியாவுக்கு விளம்பர தூதுவராக ஆனது மட்டுமல்லாமல் இன்றைக்கு நெட்வொர்க் 18 இரவு 9 மணிக்கு ராகுல் ஜோஷி எடிட்டருக்கு சிறப்பு பேட்டியும் கொடுத்திருக்கிறார். இதில் டெலிகாம் நிறுவனங்களை எல்லாம் வெற்றி கொண்டது மட்டுமல்லாமல் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனம் ஊடகங்களையும் வெற்றி கொண்டிருக்கிறது. ஊடகங்களின் ஒரு தலைமை ஸ்தானத்துக்கு தன்னை முந்தி ஏற்கனவே நெட்வொர்க் 18 ரிலையன்ஸ் கண்ட்ரோல் பண்ணுகிறது. இதன் மூலமாக ஊடக ஏகாதிபத்தியத்துக்கும் ரிலையன்ஸ் தன்னை முன்னிறுத்திக் கொள்கிறது என்பது போன்ற விமர்சனங்களும் இதை பற்றிய ஒரு பிரமிப்பும் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. ஊடகங்களை பொறுத்தவரையில் நீண்ட காலமாக எப்போதுமே தொழில்களில் ஆதிக்கம் செலுத்த நினைக்கிறவர்கள், தொழில்களில் ஏகபோகத்தை நிலைநாட்ட நினைக்கிறவர்கள் எல்லாம் ஊடகங்களையும் ஆட்சி செய்ய வேண்டும், அதன் மூலம் மக்கள் மனங்களை ஆட்சி செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டது உண்டு. அது எப்போதும் நடைபெற்றதில்லை. ஏனென்றால் மக்கள் எப்போதுமே மிக தெளிவாக இருக்கிறார்கள். மக்கள் டேட்டா ஃப்ரீயாக கிடைக்கிறது என்றால் நிச்சயமாக அவர்களுக்கு பொருளாதார ரீதியாக மிடில் கிளாஸில் இருக்கக்கூடிய டேட்டாவுக்கு அதிகமாக செலவு செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு டேட்டா என்பதுதான், இன்டர்நெட் என்பதுதான் அறிவின் வாசலாக இருக்கிறது. கியூவில் நின்று வசதியானவர்கள் எல்லாம் ஜியோ கனெக்ஷனை வாங்குவார்கள். என்றால் டிசம்பர் கடைசி வரைக்கும் இந்த டேட்டா ஃப்ரீ என்பது உண்மையிலே ஒரு அட்ராக்டிவ் ஆஃபர். ஒரு கன்சியூமர் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து, ஒரு வாடிக்கையாளர், ஒரு சாதாரண மக்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து இதைத்தான் ரிலையன்ஸ் பயன்படுத்திக் கொள்கிறது. இதற்கு பிரதமர் என்டார்ஸ் பண்ணியிருக்க வேண்டுமா என்றால் அவரை பொறுத்தவரையில் அழகாக சொல்லிவிடுவார். டிஜிட்டல் இந்தியாவுக்கு முகேஷ் அம்பானி உதவுகிறார், எனவே நான் அதை என்டார்ஸ் பண்ணிவிட்டேன் என்று சொல்லிவிடுவார். இது ஒரு பக்கம் இருக்கிறது. இன்னொரு பக்கம் ஒரு செய்தி வருகிறது. மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸில் இருக்கக்கூடிய 3 அதிகாரிகள், ஜூனியர் லெவல் ஆபீசர்ஸ் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்களாம். ஏன் உள்துறை அமைச்சகத்தில் 3 அதிகாரிகளை சஸ்பெண்ட் பண்ணினார்கள் என்றால், ஜாக்கிர் நாயக்குடைய, இஸ்லாமிய மத பிரச்சாரகரான ஜாக்கிர் நாயக்குடைய இஸ்லாமிக் ரிசர்ச் ஃபவுண்டேஷனுக்கு ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட், அதன் கீழ் அனுமதி, ஏற்கனவே இருக்கிற அனுமதியை புதுப்பித்திருக்கிறார்கள். புதுப்பித்ததற்காக 3 அதிகாரிகள் சஸ்பெண்ட் பண்ணுகிறார்கள். இது ஒரு உளவியல் ரீதியான யுத்தம். எல்லா பேப்பரும் சரியாக இருக்கிறது. 3 அதிகாரிகள் அதை பார்க்கிறார்கள். ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட் ஏற்கனவே அவர்கள் அனுமதி பெற்றவர்கள், அந்த அனுமதியை நீட்டித்திருக்கிறார்கள். அதற்கு உடனடியாக 3 பேரை சஸ்பெண்ட் பண்ணி அவர்கள் மீது பீதி ஊட்டுகிறார்கள், பயம் ஊட்டுகிறார்கள் அரசாங்க அதிகாரிகளை. ஏன்? டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுக்கு, டைம்ஸ் ஆஃப் இந்தியாவை நடத்தக்கூடிய அதனுடைய நிறுவனர், தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய இந்து ஜெயின் ஸ்ரீ ரவிசங்கர் அவர்களுடைய நண்பராக இருக்கக்கூடிய அந்த பெண்மணி, மரியாதைக்குரியவர், அவர் இந்த முறை பத்மபூஷன் விருது கூட வாங்கினார். அவருக்கு ஜாக்கிர் நாயக் இந்து மத நூல்களில் உள்ள சமஸ்கிருத வசனங்களை எல்லாம் சொல்லி இஸ்லாத்தை பற்றி ஜாக்கிர் நாயக் சொல்லுவது ரொம்ப காலமாகவே பிடிக்கவில்லை. இது அவருடைய தனிப்பட்ட விருப்ப வெறுப்பு சார்ந்தது. ஆனால் நமது மீடியா ஓனர்ஷிப் அண்ட் மீடியா காம்போசிஷன் 2 சொல்லுவாங்க. அந்த ஓனர்ஷிப்புக்கு பிடிக்கவில்லை என்கிற ஒரு காரணத்துக்காக ஒரு மாமிச வேட்டை ஆடுவது போல, சிங்கம் மான் வேட்டை ஆடுவது போல எங்கெல்லாம் ஜாக்கிர் நாயக்கு
ஸ்மூத் ஃபங்க்ஷனிங், அந்த இஸ்லாமிக் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் என்பது ஸ்மூத்தாக செயல்படுவதற்கு எங்கெல்லாம் முட்டுக்கட்டை போட முடியுமா, முதலில் டைம்ஸ் ஆஃப் இந்தியா தான் இந்த செய்தியை வெளியிடுகிறது இரவில். ஏன் தொடர்ந்து அவர்கள் பின்னால் போய்கொண்டிருக்கிறார்கள் என்றால், அவருடைய ஓனருக்கு ஜாகிர் நாயகுடைய மத பிரச்சாரத்தை எப்படியாவது முடக்கி ஆக வேண்டும். அதற்கு தங்களுடைய ஊடகத்தை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. டைம்ஸ் ஆஃப் இந்தியா என்கிற குழுமம் ஒரு பவர்ஃபுல்லான மீடியா குழுமம். அது ஜாகிர் நாயக்கை விரும்பவில்லை என்பதற்காக அரசாங்கம் அதற்கேற்றபடி செயல்படுகிறது. ஒரு பக்கம் நெட்வொர்க் 18 என்கிற முகேஷ் அம்பானியுடைய மீடியா குழுமம் அதனுடைய பிளாட்ஃபார்முக்கு ஒரு பிராண்ட் அம்பாசிடர் ஆகிறார் நரேந்திர மோடி. இன்னொரு பக்கம் இந்து ஜெயின் டைம்ஸ் குழுமத்துடைய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடியவர்களுக்காக அவர்களை திருப்திப்படுத்துவதற்காக 3 அதிகாரிகள் சஸ்பெண்ட் செய்யப்படுகிறார்கள். இதை நாம் முழுமையாக விளங்கிக் கொள்வது மிகவும் அவசியமாக இருக்கிறது. இந்த காலகட்டத்தில் அவர் மீது எந்த வழக்கும் இல்லை. வழக்கு போடுவதற்கு, ஜாகிர் நாயக் மீது வழக்கு போடுவதற்கு முகாந்திரம் இல்லை. அப்படி இருக்கும்போது ஏன் இதை செய்ய வேண்டும் அரசாங்கம்? ப்ரூவ் பெண்டிங், விசாரணை நிலுவையில் இருக்கிறது. விசாரணை நிலுவையில் இருப்பதற்கும் இந்த பேப்பர் ஒர்க்குக்கும் என்ன சம்பந்தம்? விசாரணை நிலுவையில் இருப்பதற்காக அதிகாரிகள் பேப்பர் ஒர்க் சரியாக இருக்கும்போது அதை அனுமதிக்க கூடாது. எந்த வழக்கும் போடப்படாத நிலையில் இப்படி தடுப்பது, ஒரு ஊடக அழுத்தத்தை நிர்பந்தத்தை கொடுத்து தடுப்பது என்பது ஒரு பாரபட்சமான அரச நடவடிக்கையாக, தனிநபர்களை குறிவைத்து செயல்படக்கூடிய நடவடிக்கையாக, அதற்கு ஏற்படக்கூடிய ஊடக நிர்பந்தங்கள், இதை நாம் விளங்கி கொண்டு செயல்பட வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். அரவிந்த் கெஜ்ரிவால், ஆம் ஆத்மி கட்சியுடைய தலைவர், இப்போது ரிலையன்ஸ் ஜியோவுக்காக மோடி விளம்பர தூதரானதை கண்டித்திருக்கிறார். இது ஒரு பொது பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு குறிப்பிட்ட வியாபார லாபத்துக்காக குறிப்பிட்ட வியாபாரத்தை பிரதிநிதித்துவம் செய்வது என்பது நல்லதல்ல என்கிற அடிப்படையில் அவர் அந்த கண்டனத்தை எழுப்பி இருக்கிறார். இன்னொரு பக்கம் இது போன்ற மத சுதந்திரத்தை பாதிக்கக்கூடிய செயல்களுக்கு எதிராகவும், அதற்காக ஊடக குழுமங்கள் பயன்படுத்தப்படுவதற்கு எதிராகவும் மக்கள் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டிய தருணம். இன்னும் ஒரு இப்போது 2.0 செய்திகளில் விரைவில் சந்திப்பு நண்பர்களே. நன்றி.